என்னடா அவனை கேட்டா மிரட்டிட்டாங்கன்றான், இவனை கேட்டா பயங்கர பில்டப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்த படம் தான் துரந்தர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 3.5 மணி நேரம் செதறிட்டேன். ரா விஷுவல்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3.5 மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அண்ட் டைரக்டர் ஆதித்யா தாருக்கு அது கண்டிப்பாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஆடியன்ஸ் வந்து இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் 3.5 மணி நேரத்துக்கு நம்மளை கம்ப்ளீட்டா ஹுக்டப்பா வச்சிருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு படத்தை வந்துட்டு இவ்வளோ அப்படியே கொஞ்சம் கூட மொபைல்லாம் எடுக்காம இல்லை வந்து எங்கேயும் போகாம கம்ப்ளீட்டா பார்த்த படம்னா நான் துரந்தரை சொல்லுவேன். அது வந்து மேக்கிங்கா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், காஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாட்ச், பெர்ஃபெக்ட் டு த கோர். ஒரு சில சீன்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த ரா எமோஷன்ஸ் அப்படியே கண்ணில் காமிச்சிருவாங்க. அதெல்லாம் பயங்கரமாவே இருந்துச்சு. ரஹ்மான் டெக்கேட் மனுஷன் மிரட்டிட்டாருங்க. அவர் ஸ்கிரீன்ல வரும்போதே அந்த பிரசன்ஸ், அந்த ஆரா வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். எஸ்பி சௌத்ரி, சஞ்சய் தத்தோட கேரக்டர், அந்த கேரக்டரோட டீடைலிங் ஆகட்டும், இல்லை வந்து பொசிஷனிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நெயில்டு டு த கோர். ஹம்சா அலி மசாரி, ரன்வீர் சிங்கோட ரோல் எப்பவுமே ஒரு படத்தோட சக்சஸ்ல வந்து ஹீரோவோட வில்லனோட கேரக்டரைசேஷனும் ரோலும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து நின்று பேசும். இங்கேயும் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து ஒரு ஸ்பையா வேலை பார்க்குற அந்த கேங்லேயே வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது அவரோட வீடே வந்து அந்த கேங்கோட சேர்ந்து ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனை வந்து இவர் வெளிக்காட்டணும். பெயினை வந்து பெயின் உள்ள இருக்கும், அதை வெளியவும் காமிக்க முடியாது, ஏன்னா காமிச்சா அந்த கேங்ல இருந்து கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அதை ரசிக்கிற மாதிரி அந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ணணும், பட் உள்ள அந்த பெயினும் வச்சுட்டு அதை வெளிக்காட்டணும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். இந்த மாதிரி எந்த கேரக்டரை பற்றி நம்ம ரசித்து பேசுறதுனே தெரியாத அளவுக்கு எல்லா கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த டீடைலிங்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு உண்மையான ஸ்பை வேர்ல்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களை ரா எமோஷன்ஸ், ரா விஷுவல்ஸோட உங்களை ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. நான் கண்டிப்பாகவே பார்ட் 2க்காக வெயிட்டிங் தான். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். 3.5 மணி நேரம் ஒர்த்து.